ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கேசரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலும் அப்படி கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரவை தான் எடுத்துருக்கேன், வறுக்காம ரவை, ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். இதே அளவு தான் எல்லாமே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் ரவை அப்படியே சேர்த்துருங்க, பொன்னிறமாக அப்படியே வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி முந்திரி, கைப்பிடி திராட்சை, 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கணும். ஏலக்காவை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. ஏலக்காவை நீக்கிட்டு முந்திரி திராட்சை மட்டும் அப்படியே அள்ளிடுங்க. வேறு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஏலக்காய் மட்டும் இருக்குது. 1 டம்ளர் ரவை எடுத்தாக்கா 1 டம்ளர் தண்ணி விடுங்க, 1 டம்ளர் பால் விட்டுடலாம். காய்ச்சின பாலை விட்டுடலாம். பாருங்கள் காய்ச்சின பால் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 3/4 டம்ளர் சர்க்கரை இந்த ரவை கூடையே சேர்த்துருங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்த்து அப்படி கலந்து விட்டுருங்க. இது கூடயே கேசரி பவுடர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரீஃபண்ட் ஆயில் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஸ்வீட் இருக்கிறதால ஒரு சிட்டிகை தூள் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான கேசரி ரெடியாக இருக்குது. சூப்பரான கேசரி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 டம்ளர் ரவை எடுத்தால் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்தாக்கா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.